ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேக் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கேக் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கை என் பசங்க தாங்க செஞ்சாங்க. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. இந்த கேக்கை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க கேக் செய்யலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு 1.5 கப் மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கு நம்ம 3 முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டையை ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷம் அடிச்சிக்கலாம். விஸ்க் இல்லைன்னா பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டில் ஃபோக் இருந்ததுன்னா கூட அதை வச்சு நல்லா அடிச்சிக்கலாம். நாம் இப்போது முட்டையை ஒரு 3 நிமிஷம் நல்லா அடிச்சிட்டோம். பாருங்கள், அந்த முட்டையோட மஞ்சள் கலர் மாறி லைட் எல்லோவாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதே கப்பில் 1 கப்பு சர்க்கரையை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அந்த நைஸாக அரைச்ச சர்க்கரையை முட்டைக்குள்ளே சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து கரைக்கும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாகுங்க. அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு சன்னாயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்க்கணுங்க. கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போது ஒரு ஜல்லடையில் 1.5 கப்பு மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தாங்க எல்லா அளவும் எடுத்தேன். 1.5 கப்பு மைதா, அதே கப்பில் 1/2 கப்பு எண்ணெய், 1 கப்பு சர்க்கரை. நீங்கள் வீட்டில் வேறு எந்த அளவாக இருந்தாலும் இதே அளவில் பண்ணுங்கள், சூப்பராக வரும் கேக்கு. இப்போ நாம் ஜலிச்சு எடுத்த மாவை அந்த முட்டை கலவையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த எசன்ஸ் தான் இந்த கேக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மாவு போட்டதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குங்க. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா போரிங் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து விட்டுக்கலாம். கேக் நமக்கு ப்ளெயினாக வேணும்னாலும் ப்ளெயினாகவே செஞ்சுக்கலாம். நம்ம பசங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால டூட்டி ஃப்ரூட்டியில் ஒரு 1/2 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துக்கலாம். மைதா சேர்க்காமல் நம்ம அப்படியே சேர்த்தோன்னா அந்த டூட்டி ஃப்ரூட்டி போய் கேக்கோட அடியில் நின்றுடும். நம்மளுடைய ஸ்பாஞ்ச் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கேக் டின்னு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேக் டின் எடுத்துருக்குறேன். கேக் டின் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரமே நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு அந்த ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மைதா போட்டு அந்த மைதா அந்த ஆயிலில் நல்லா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அதில் ஆயில் தடவிட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் டின்னில் நம்ம கேக் பேட்டரை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கேக் பேட்டரை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக 2 தட்டு தட்டிக்கலாம். அப்போ தான் அந்த பேட்டர் நல்லா ஈவனாக இருக்கும். கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிடணும். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு குக்கரை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் சூடாக்கிடணும். இப்போ நல்லா 10 நிமிஷம் குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்மளோட கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். குக்கரோட மூடியில் ரப்பர் போடக்கூடாது, மேலே விசிலும் வைக்கக்கூடாது. அப்படியே ப்ளெயினாக மூடி 45 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ண விடலாம். குக்கர் மூடி வச்சதுக்கப்புறம் 1/2 hour குக்கர் ஓப்பன் பண்ணாதீங்க. 1/2 hour கழித்து அது பேக் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாக பேக் ஆகிற வரைக்கும் கேஸ் சிம்மில் தாங்க இருக்கணும். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு கத்தி வச்சு நம்ம கேக்குள்ளே குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க, பேக் ஆகட்டும். குக்கர்லேருந்து கேக் டின் வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம கேக்கை நம்ம எடுத்தோன்னா சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. நம்மளுடைய வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க.
இதுதான் கேக்கோட பேஸுங்க. இதுக்கு மேலே நம்ம இஷ்டப்படி நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். பசங்க பாருங்கள், நியூ இயருக்கு எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பசங்க இந்த கேக் மேலே மில்கி பார் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அது மேலே அழகாக ஊற்றிட்டாங்க. அதுக்கு மேலே ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டாங்க. 1 ஹவரில் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, நல்லா சாஃப்டான கேக்கை ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.